ஒருத்தவரு கொடூரமா தந்து செத்து போறாரு. இத பார்த்து அவன் எல்லாம் செம்ம ஜாலியா தந்திருக்கான். அந்த கொடூரமா செத்து போனோட லவ்வரையும் பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல பார்த்தா கட்டி போட்டுட்டு இருக்கான். அப்ப மேல ஒரு சவுண்ட் கேட்குது. ஓ! மேல ஒரு ஆள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த கொலைகாரன் மேல போம்போது, நம்ம ஹீரோ அந்த பொண்ண பார்த்தீங்கன்னா காப்பாத்துறாரு. அமைதியா இல்லாம அங்க ஒரு கத்திரிக்கோல் எடுத்து இந்த கையில வெட்டிடலாம்னு சொல்லிட்டு பார்த்தா ஓடி போம்போது, அவன் ஒரு ட்ராப் மாரி பண்ணியிருப்பான். அந்த ட்ராப்ல பார்த்தா அது பட்டு செத்து போது அந்த பொண்ணு. ஓகே. இந்த பொண்ண தான் காப்பாத்த முடியல. மேல இருக்கிற குழந்தையாச்சுன்னு சொல்லிட்டு காப்பாத்தலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணாருன்னா, இந்த மாரி ஒரு ஜன்னல் கதவு பார்த்தா இருக்கும். அத உடைச்சு அவர் அங்கருந்து வெளில தப்பிச்சு கோரமா பார்த்தா பண்றாரு. இதனால கொலைகாரன் பார்த்தா இவன தேடின்னு வருவான்னு சொல்லிட்டு பார்த்தா, பட் அவனுக்கு தெரிஞ்சுச்சு மேல வேற ஒரு ஆள் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இன்னும் குழந்தை இருக்கும். அந்த குழந்தைய கொலை பண்ண போறாரு. ஆல்மோஸ்ட் அந்த கொலைக்காரன் கிட்ட பார்த்தா வந்துடுறான். பட் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, மூஞ்சில ஒரு அடி அடிச்சு அந்த குழந்தைய ரூமுக்குள்ள இட்டுன்னு போயிறாரு. அப்ப அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா, அங்க தண்ணி தொட்டிய கீழ தள்ளி விட்டு எலக்ட்ரிக் ஷாக் பார்த்தா வச்சுடும். இந்த கொலைகாரன் அந்த கதவ உடைச்சிட்டு வரும்போது இத கண்டுபிடிச்சு அங்க வேற ஒருத்தன் ஓடி போயிருப்பான். அவன புடிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த எலக்ட்ரிக் ஷாக்ல போட்டு ஃபுல் கரண்ட் அவன் உடம்புல பட்டு அந்த கொலைகாரன் ஏறி பார்த்தீங்கன்னா போறான். ஒரு ரூம் மாரி பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த ரூம் வழியா பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ண அனுப்பிச்சுட்டு நெக்ஸ்ட் இவன் போலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போம்போது, அந்த கொலைகாரன் உள்ள ஹீரோட கழுத்த திருப்பி சாகடிச்சுருவான்.